ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் பட்டாணி பருப்பும் வச்சு ஒரு சூப்பரான வடை. இது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனுக்கு பட்டாணி பருப்பு இருக்குது. அதே மாதிரி நல்லா பிளட்டு ஊறுறதுக்கு பீட்ரூட் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த பீட்ரூட் பொரியல் கூட்டெலாம் பண்ணால் பிடிக்காது, இனிப்பாக இருக்குன்ட்டு. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு பாருங்க, முதல்ல நான் இந்த ஒரு கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துருக்கேன். பட்டாணி பருப்பு பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும் அளவு. இது பவுலில் கொட்டிக்கிறேன். இப்போது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 வாட்டி அலசிட்டு நல்லா இந்த மாதிரி அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் பூண்டு பாருங்கள், தோலோடையே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நான் மீடியம் சைஸு வெங்காயம் 2 இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவத்தில் கூட துருவிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வடைக்கு ஆட்டும் போதே கூட போட்டு ஆட்டிக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் இந்த பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சு ஒரு பிடி அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு பால் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். இப்போ அப்படியே திருப்பி விட்டுறலாம். ஃப்ளேம் மீடியமாக இருக்கணும், அப்போ தான் கிறிஸ்பாக வேகும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கிறிஸ்பாகவும் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். அதுவும் சூப்பரான கிறிஸ்பான ஹெல்த்தியான நம்ம பீட்ரூட் வடை ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.